நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் புத்தாண்டு தான் நம்ம பெருசாக கொண்டாடுறோம் 2025 26ன்னு. பட்டு உண்மையிலேயே நமக்கு எது புது வருஷம்னா, இப்போ தெலுங்கர்களாக ஆந்திராவாக இருந்தால் அவங்க வருஷப்பிறப்பு, தெலுங்கு வருஷப்பிறப்பு. அது கன்னடமாக இருந்தால் அவங்களுக்கான வருஷப்பிறப்பு, மலையாளமாக இருந்தால் அவங்களுக்கான விஷு அவங்களுக்கான வருஷப்பிறப்பு. அந்தந்த மொழிக்குன்னு ஒரு வருஷப்பிறப்பு இருக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போது இந்த மற்ற வருஷப்பிறப்பு எல்லாம் விட இந்த புது வருஷப்பிறப்பு, சித்திர வருஷப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு தான் நம்ம எல்லாருக்கும் ஜாதக ரீதியாக நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வியல் ரீதியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஒத்து போகும். எப்படி தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே போல் சித்திரா பிறந்துச்சுன்னா சூரியன் உச்சம் பெறுவார். சித்திரை மாதத்தை ஏன் வருஷப்பிறப்பு அப்படின்னு கணக்கில் வச்சாங்க? ஆதித்யாதி நவக்கோள்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம். அதனால தான் சித்திரை மாதத்தை வருஷப்பிறப்புன்னு வச்சாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லாமே ஜோதிட கணிதத்தின்படி நம்முடைய ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு வழக்குகள் தான். நம்ம ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு தான். அதுதான் இன்னி வரலும் 2000 4000 இல்லை 40,000 யுகங்கள் கடந்து 4 யுகத்தை கடந்து இன்றைக்கும் நிலைச்சி நிற்குதுன்னா அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது? மெயினாக இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதே போல் இந்த சித்திரை வருஷப்பிறப்பு எப்படி இருக்கும்? நிச்சயமாக குரு மாற போகிறாரு. இந்த பராபவ வருடம், இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம். இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. அப்போ இந்த 2 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய இந்த பராபவ வருடம் மொத்தமாக இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? மெயினாக இந்த சித்திரை மாதம் அல்லது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், தமிழ் புத்தாண்டு. அன்பு சிம்ம ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்து தான் சிம்ம ராசி அன்பர்களை காப்பாற்ற போது. ஏப்ரல் 14ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு கண்டம். அப்படி வச்சுக்கோங்க. என்னங்க இப்படி சொல்கிறோம்னே நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. எப்பயுமே இருக்கிறத உண்மையை சொல்லிடணும். ஏப்ரல் 14ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு ஒரு கண்டம். அப்படி வச்சுக்கோங்க. 15ஆம் தேதி வருஷம் பிறந்ததுக்கு பிறகு அப்புறம்தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய கஷ்டத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று அஷ்டம சனி, இன்னொன்று ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள். நிறைய சிம்மராசி என்பவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பிங்களோட சண்டை, அக்கா தங்கைகளோட சண்டை, அல்லது உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்களால் வரக்கூடிய ஏமாற்றங்கள். நிறைய ஏமாந்துருப்பீங்க. மாமனார் மாமியார் சொத்து தரணி ஏமாத்திருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பிங்க ஏமாத்திருக்கலாம், ஆட்டையை போட்டிருக்கலாம், கொடுக்காமல் இருந்திருக்கலாம். பெற்றோர்கள் கூட உனக்கு எதுக்குடா, அண்ணனுக்கு தான் எல்லாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். இல்லை அது சார்ந்த தகராறுகள் இருக்கலாம். இல்லைனா ஒரு நிறுவனம் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சு நடத்துகிறீங்க, அதில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அகைன்ஸ்டாக மாறலாம், ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம், சண்டை சச்சரவு வரலாம். குடும்பத்தில், ஃபேமிலியில், அல்லது வெளியில் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடங்களில் போட்டி பொறாமைகள் கூடுவது, எதிரிகள் அதிகரிப்பது, எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இதெல்லாம் அஷ்டம சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கப்புறம் அஷ்டம சனி வேறு மாதிரி வேலை செய்யும். தொழில் செய்ய போனால் அங்கே 1 ரூபாய்க்கு 100 ரூபாய் செலவாகும். 1 ரூபாய்க்கு 100 ரூபாய் செலவாகும். பலவிதமான கஷ்டங்களை அங்கே ஏற்படுத்துவார். யார்? இதே அந்த சனி பகவான் தான். இது போக கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும், மனக்கசப்புகள் இருக்கும், பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது,
குடும்ப கௌரவமே போச்சு சாமி, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க சாமி. பொண்ணு திரும்ப வந்துடணும், பையன் திரும்ப வந்துடணும், பையன் போய் மாட்டிக்கிட்டான் சாமி, பொண்ணு போய் மாட்டிக்கிச்சு சாமி. இது ஒரு பக்கம். அப்புறம் குடும்ப கௌரவம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அல்லது காதல் ஏமாற்றங்களாக இருக்கலாம், பழகிட்டு ஏமாத்துறதா இருக்கலாம், நல்லா பழகிட்டு ஏமாற்றுவதாக இருக்கலாம். அப்போ எப்படிப்பட்ட ஏமாற்றங்களாக இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த புது வருஷம் பிறந்துடுச்சுன்னா அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் விலகும். சிம்மராசிக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. மெயினாக இடப்பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் இடதோஷங்கள், இடப்பிரச்சனையாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருக்குது சாமி, இந்த இடம் சரியில்லாமல் இருக்குது சாமி அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குமே, ஆனால் அது மனசுக்கு தோணும் நமக்கு. அது யாரும் நமக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்தாலே அந்த பூமி நம்மக்கிட்ட பேசும். அந்த இடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அப்படி இருக்குது, அந்த வீடு தான் சரியில்லாமல் இருக்குது. அப்போது அந்த மாதிரி இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், கம்பெனி நிறுவனங்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நிலப்பலங்களாக இருக்கலாம், விவசாய நிலமாக இருக்கலாம். அந்த மாதிரியான இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள், வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது சாமி. எப்படி? ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது. 2 விஷயம் வேணும். ஒன்று அதிர்ஷ்டம், இன்னொன்று அதிகாரம். வருமானமே இல்லைனா கூட இந்த அதிகாரமும் அதிர்ஷ்டமும் இருக்குமே, ஆனால் அதுதான் நம்மளை வச்சு காப்பாற்றும், அதுதான் நம்மளுக்கு சோறு போடும், அதுதான் வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ சிம்ம ராசி என்பவர்களே, இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு இருக்குது. இதில் நான் ஒரு 1% 2% தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் வேறு எதுவும் நான் உங்களுக்கு சொல்லலை. அப்போ இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் பிறந்திருக்கக்கூடிய, அதான் சொல்கிறேன், ஒரே வரியில் உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தான் தெரியும், என்ன உங்களுக்கு பரிகாரம் சொல்லணும், என்ன செய்ய வைக்கணும், உங்களை எந்த கோவிலுக்கு கூப்பிட்டு போகணும், இதெல்லாம் எனக்கு தான் தெரியும். அப்போ கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பவர்களே. பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்கிறது. ராகுகேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது. இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்ய காத்திருக்கின்றன. உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் சிம்ம ராசி அன்பர்களே.